முனிவரரின் பெருமையையும் மன்னனின் பணிவையும் விவரிக்கும் பாடல். வணக்கம் நண்பர்களே. போன பாடல்ல என்ன பார்த்தோம்? நம்முடைய தசரத சக்கரவர்த்தி புத்திர பாக்கியம் வேண்டி ஒரு மகா யாகம் நடத்த கலைக்கோட்டு முனிவரை அழைத்து வர ரோமபத மன்னனிடம் அனுமதி கேட்டார். ரோமபதனும் அழைத்து வந்து உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன் என்று வாக்குறுதி தந்தார். தசரதன் ஆனந்தமாக அயோத்தி திரும்பிவிட்டார். இப்ப பாருங்க, அடுத்த காட்சி நம்ம கண்ணு முன்னாலேயே விரிஞ்சிருக்கு. ரோமபதன் சும்மா இருக்கிறாரா? இல்லை, கொடுத்த வாக்கை காப்பாற்ற எவ்வளவு விரைவாக செயல்படுகிறார் பாருங்கள். ஒரு மாமன்னன் ஒரு முனிவரை எப்படி அணுக வேண்டும் என்பதற்கு இது ஒரு பாடமே. மன்னர் பிரான் அகன்றதன் பின் வயவேந்தன் அருமறை நுல் வடிவம் கொண்டது அன்ன முனிவரன் உரையுள் தனை அணுகி அடி இணைத் தாமரைகள் அம்பொன் மன்னமணிமுடி அணிந்து வரன்முறை செய்திட இவன் நீ வருதற்கு ஒத்தது என்னை என அடியேற்கோர் வரம் அருளும் அடிகள் என யாவது என்றான். மன்னர் பிரான் அகன்றதன் பின் மன்னர்களுக்கெல்லாம் அதிபதியான தசரத சக்கரவர்த்தி தன் காரியம் நிறைவேறிய திருப்தியில் ரோமபதனிடம் விடை பெற்று போனான். வயவேந்தன் வெற்றி பொருந்திய அந்த வேந்தன் ரோமபதன். ஏன் வயவேந்தன் என்கிறார் கம்பர்? எந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் வெற்றியே பெரும் ஆற்றல் கொண்டவன். அந்த வெற்றி தன் நலம் கலக்காத உலக நன்மைக்கான ஒரு பெருங்காரியத்திற்காக பயன்பட போகிறது என்பதை இங்கே கம்பர் கோடிட்டு காட்டுகிறார். அருமறை நுல் வடிவம் கொண்டது அன்ன முனிவரன். கம்பர் எப்படிப்பட்ட ஒரு முனிவரை வர்ணிக்கிறார் பாருங்க. ஒரு சாதாரண மனிதர் இல்லை அவர். அரிய மறைகளே, வேதம் என்று சொல்லப்படுகின்ற ஞான நூல்களே உருவம் கொண்டு வந்தா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட முனிவர் அவர். ஒரு முனிவர் எவ்வளவு ஞானத்தால் நிரம்பி தவத்தால் உயர்ந்து வேதங்களின் சாரம் போலவே மாறிப்போயிருக்கிறார் பாருங்கள். அதைத்தான் கம்பர் அருமறை நுல் வடிவம் கொண்டது அன்ன முனிவரன் என்று ஒரு மகத்தான உவமையால் நமக்கு காட்டுகிறார். இப்படிப்பட்ட ஒரு ஞானிக்குத்தான் ரோமபதன் வணக்கம் செலுத்தப் போகிறார். உரையுள்தனை அணுகி அந்த முனிவர் எங்கே இருந்தார்? ஒரு ஆடம்பரமான அரண்மனையிலா? இல்லை, ஒரு சாதாரண உரையுள், அதாவது ஒரு எளிமையான இருப்பிடத்தில் தவச்சாலையில் இருந்தார். அங்கே எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் அந்த எளிமையான தவச்சாலையை ரோமபதன் அணுகினான். அடி இணை தாமரைகள் பொன்மண்ணு மணிமுடி அணிந்து அரசர்கள் தங்கள் கிரீடத்தை தங்கள் மணிமுடியை எவ்வளவு புனிதமாக கம்பீரமாக பார்ப்பார்கள். அதுவே அவர்களின் அதிகாரத்தின் ஐஸ்வர்யத்தின் சின்னம். அப்படிப்பட்ட அழகிய பொன்முடி, மணிகள் பதித்த மகுடம், அந்த மகுடத்தை அந்த முனிவரின் அடி இணை தாமரைகள், அதாவது தாமரை மலர் போன்ற அவரது இரு பாதங்களுக்கும் ஆபரணமாக அணியாக ஆக்கினான். தன் தலையில் இருக்கும் மணிமுடியை முனிவரின் பாதங்கள் படுமாறு வைத்து வணங்கினான். இது வெறும் உடல் வணக்கம் இல்லைங்க. தன் செல்வமும் அதிகாரமும் கம்பீரமும் ஞானத்திற்கு முன் ஒரு தூசி என்று பணிந்த உள்ளத்தின் அடையாளம் இது. ஒரு மாமன்னனின் அபரிமிதமான பணிவை கம்பர் ஒரே வரியில் நம் மனத்திரையில் ஓவியமாக பதிக்கிறார் பாருங்க. வரன்முறை செய்திட அவர் வணங்கியதோடு நின்றுவிட்டாரா? இல்லை, முறைப்படி, சாஸ்திர முறைப்படி ஒரு மகான் முன் செய்ய வேண்டிய உபசாரங்கள், மரியாதைகள் அத்தனையும் செய்தான். இது வெறும் ராஜ மரியாதை இல்லை, பக்தியோடு கூடிய மரியாதை. இவன் நீ வருதற்கு ஒத்தது என்னை என அப்படி உபசாரங்களை செய்து முடித்து நின்றதும் அந்த பெரும் தவமுனிவர் ரோமபதனை பார்த்து, அரசே, தாங்கள் இந்த சாதாரண குடிலுக்கு வந்த காரியம் என்ன? எதற்காக வந்தீர்கள் என்று கேட்டார். முனிவருக்கு உள்ளுணர்வு தெரியும். எதற்காக வந்திருக்கிறார் என்று அவர் அறியாமலா இருப்பார்? இருந்தாலும் உலக நடையைப் போல அவர் கேட்கிறார். அடியேற்கு ஓர் வரம் அருளும் அடிகள் என யாவது என்றான். உடனே அந்த ரோமபத மன்னன் பணிவோடு, அடிகளே, அடியேனுக்கு ஒரு வரம் அருள வேண்டும் என்று வேண்டினான். அதற்கு அந்த முனிவரும், என்ன வரம் சொல் என்று கேட்டார். பாருங்க, ஒரு காரியத்தை நிறைவேற்ற எப்படி பணிவோடும் மரியாதையோடும் அணுக வேண்டும் என்று இந்த ஒரு பாடலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அடுத்த பாடலில் ரோமபதன் என்ன வரம் கேட்கிறான், எப்படிப்பட்ட வரம் அது என்பதை கம்பர் அற்புதமாக பாடுகிறார். அதுவரை இந்த மன்னனின் பணிவை கண்டு வியப்போம்.